நரக தண்டனைகளின் பெயர் என்ன, அவை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் காண்போம். காமிஸ்ரம் பிறர் பொருளையும் மாற்றான் மனைவியையும் அனுபவிப்பவர்களையும் பிறர் குழந்தையை திருடுபவர்களையும் காலபாசத்தால் கட்டி இந்த நரகத்தில் தள்ளி நைய புடைப்பார்கள். மயக்கமடைந்தாலும் தெளிவித்து மறுபடி மிரட்டி அடித்து அவர்களை துன்புறுத்துவார்கள். அந்த மிஸ்ரம் கணவனை வஞ்சித்த மனைவி, மனைவியை வஞ்சித்த புருஷன், இவர்களை தள்ளும் நரகம் இது. பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் இரு கண்களையும் குருடாக்கி தள்ளப்படுவதால் அந்த மிஸ்ரம் என்று பெயர் பெற்றது. ரௌரவம் பொய் வழக்காடுபவர்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள், அக்கிரம செயல்களை செய்து பிற குடும்பங்களை அழிக்கிறவர்கள், அவர் பொருட்களை பறிப்பவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை எரு கிங்கரகர் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். ஏமாறியவர்கள் ருரு என்ற மிருக வடிவை பெறுகிறார்கள். ஏமாறியவர்களின் மன வருத்தம் கண்ணீராக ருருவிடம் சேர்ந்திருக்கும். ருரு அங்கு விழுபவர்களை பயங்கரமாக இம்சிக்கும். மகா ரௌரவம் பலரையும் ஏமாற்றி திண்டாட விட்டவர்களை பல ருருக்கள் கொத்தி ரணப்படுத்தி துன்புறுத்துவதால் இதை மகா ரௌரவம் என்பார்கள். கும்பிபாகம் பறவைகள், பசு, மான், முயல் போன்றவற்றை நாக்கு ருசிக்காக கொள்பவர்கள், சித்திரவதை செய்பவர்கள் அடையும் நரகம் இது. இங்கே எண்ணெய் கொப்பரை எப்போதும் கொதித்து கொண்டிருக்கும். அதில் பாவி பாகமாவான். காலசூத்திரம் பெற்றோர்களை காப்பாற்றாமல் விரட்டி விடுபவர்களை, மகான்களை துன்புறுத்துபவர்களை இங்கே தள்ளுகிறார்கள். இங்கே அனல் போல் சூரியன் தகிப்பான். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். சரீர எரிச்சல் தாழாமல் நா உலர்ந்து போகும். பசி வாட்டும். ஜீவன் ஓடும். குரலும் குதிக்கும். மூர்ச்சையாய் விடும். அசிபத்ரம் தன்னுடைய தெய்வத்தை நிந்தித்தும் தான் செய்ய வேண்டிய தர்மங்களை விடுத்தும் வாழ்ந்த அதர்மிகளை தள்ளும் நரகம் இது. சிறியதும் பெரியதுமான பாறை கற்கள் நிறைந்த மேடு பள்ளமான இடம். கத்தியை போன்ற ஒரு வகை இலைகளால் செய்யப்பட்ட சாட்டையால் பாவிகள் அடிபட்டு அங்குமிங்கும் ஓடும்போது கற்களில் இடமிற்கு கீழே விழுந்து கற்கள் ரணத்தில் குத்தி மயக்கமடைவார். பன்றிமுகம் வஞ்சம் வாங்கி கொண்டு அநியாயமாக தீர்ப்பு எழுதி அகந்தையோடு திரிபவர்கள் புகும் நரகம் இது. அப்பாவிகளுக்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞர்களும் இங்கே தள்ளப்படுகிறார்கள். அந்த கூபம் கொலை பாதகம் செய்பவர்களை தள்ளும் கிணறு இது. இதில் ஒரு பக்கம் கூர்மையான கொம்புடைய மாடுகள் முட்டும். கழுகும் ராஜாளியும் இரத்தம் சொட்டும் தசைகளை கொத்தி தின்னும். கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் உதிரம் உறிஞ்சும். தேலும் பாம்பும் ஒருபுறம் கடித்து கொண்டிருக்கும். கொலையானவர் மேனியில் எத்தனை மயிர்கள் இருந்தனவோ அத்தனை ஆண்டுகள் கொலையாளி அந்த கிணறை விட்டு வெளியே வர முடியாது. கிருமி போஜனம் இது லட்சம் யோஜனை பரப்பளவு கொண்டது. சுயநலமாய் தான் மட்டும் உண்டு விருந்தினரை புறக்கணிக்கிறவர்கள், பிறரை கிருமிகள் போல துளைத்தெடுத்தவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். அக்னி குண்டம் கொள்ளையடிப்பவர்கள், திருடர்களை நரகும் குண்டம் இது. பாவிகள் நீண்ட அக்னி குண்டத்தில் தடியில் கட்டப்பட்டு வாட்டி வதைக்கப்படுவார்கள். வஜ்ர கண்டகம் பழுக்க காய்ச்சப்பட்டு எந்நேரமும் சிவந்து காணப்படும் இரும்பு தூண்கள் இருக்கும் நரகம். சோரம் போன மனைவியையும் எந்நேரமும் தாசி வீடே கதியாய் கிடந்த புருஷனையும் அந்த துணையை கட்டி கொள்ள சொல்லி சாட்டையால் அடிப்பார்கள். சான்மலி நன்மை தீமை உயர்வு தாழ்வு எதையும் பாராமல் தரம் கெட்ட நிலையில் எவருடனும் கூடி கழிக்கும் மோகத்தார்களை தள்ளும் இடம் இது. வைரதரணி இந்த உதிர ஆற்றில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், எலும்புகள், சதிக்குழு, மலம், மூத்திரம் அனைத்தும் கலந்திருக்கும். வாழ்க்கை நெறி பிறந்தவர்கள் இதில் தள்ளப்பட்டு இம்சிக்கப்படுகிறார்கள். பூயோதம் ராட்சத வடிவில் நண்டு, தவளை, அரளை போன்றவை நிறைந்திருக்கும். இங்கு சிறுநீர் நிறைந்த குட்டையில் தள்ளப்படும் பாவிகள் ஒருவரை அடித்துக் கொள்கிறார்கள். சிறிதும் வெட்கமின்றி ஒழுக்கக்குறைவாக நடந்தவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். பிராணரோதம் மிருகங்களை வளர்த்து அவற்றால் முடிந்தவரை சம்பாதித்து அவற்றினை சரியாக பாதுகாக்காமல் அடித்து உதைத்து பயனில்லை என்று தெரிந்ததும் விரட்டிவிடும் பாவிகளை இங்கே தள்ளி தொடர்ந்து அம்புகளை எய்து துன்புறுத்துகிறார்கள். மான், முயல் போன்றவற்றை வேட்டையாடுபவர்களும் இங்கே தள்ளப்படுகிறார்கள். விஷசலம் பசுக்களை கொன்று யாகங்கள் நடத்துபவர்கள், பசுக்களை கொடுமை செய்தவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். லாலாபக்ஷம் தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி மோக இச்சைக்கு ஆளாக்குகிறவர்கள் இந்த இந்திரிய நரகத்தில் உலர்வார்கள்.
சாரமோ யாஜனம். வீடுகளை கொளுத்துவது, சொத்துக்களை சூறையாடுவது, நயவஞ்சமாகி விஷம் கொடுப்பது, பொறாமையால் பிறரை துன்புறுத்துபவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். விசி. தற்பெருமை கொண்டவர்கள், உணவை வீணாக்குபவர்கள், செருக்குற்றவர்கள், பொய் சாட்சி சொல்லுபவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். பரிபாதனம். மதுவை வற்புறுத்தி குடிக்க வைப்பவர்கள், குடிகாரர்களை, போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் இந்த நரகத்தில் நெருப்பில் காய்ச்சி உருக்கிய எக்கெரும்பை சாட்டை அடித்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள். கக்ஸ்ரா தர்பம். அகம்பாவத்தால் தலைக்கணம் கொண்டு சான்றோர்களை மதிக்காமல் திரிபவர்கள் இந்த நரகத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு உடலில் பூரான், மரவட்டை போன்றவர்களை ஊறவிட்டு துன்புறுத்துகிறார்கள். ரகோகன போஜனம். நரபலி கொடுத்து யாகம் நடத்துபவர்கள், நரமாமிசம் சாப்பிடுபவர்களும், பிதிர்க்கடன் கழிக்காதவரும் இங்கே தள்ளப்படுகிறார்கள். சூலப் ரோதம். நயவஞ்சகமாய் அப்பாவிகளை கொல்லுதல், தனக்கு எந்த கெடுதலும் செய்யாத நல்லவர்களை பொருளுக்காக வதைத்தல், தற்கொலை செய்து கொள்ளுதல் இவற்றை மேற்கொண்ட பாவிகள் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். தந்த சூகம். கலப்பட பொருட்களால் லாபம் காண்பவர்கள், பணிக்கு உரிய ஊதியம் கொடுக்காமல் மோசம் செய்பவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். அவட நீரோதம். குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வலைகளிலும் வாழும் பிராணிகளை கொடூரமாக துன்புறுத்துபவர் நச்சுப்புகை சூழ்ந்த இந்த மலைக்குடையில் தள்ளி துன்புறுத்தப்படுவார்கள். பரியாவார்த்தனம். அதிதிகள் மனம் நோகும்படி நிந்தித்தவர்களும், சமித்துக்களை தவறாக பயன்படுத்துபவர்களும், தண்ணீரை அசுத்தப்படுத்துபவர்களும் இந்த நரகத்தில் விழுகிறார்கள். சூசிமுகம். கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காதவர்கள், பணத்தை புதைத்து வைத்து மகிழ்கிறவர்கள், அநியாயமாக சொத்து சேர்க்கிறவர்களின் நாக்கை சந்தமிசிசி என்ற ஆயுதத்தால் பிடுங்கி நடக்கும் பாதையில் நாற்புறமும் கூர்மையான கத்தியை காட்டி நடக்க வைப்பர். ஒவ்வொரு நரகங்களும் ஒவ்வொரு வகையில் ஏராளமான கொடிய பிரிவுகளை கொண்டதாகும். இவைகளில் உழலாமல் நேர்மையாய் வாழ்ந்து ஒழுக்கமாய் வாழ்ந்தவர்களுக்கு இந்த நரகத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பயமும் தேவையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.